ஃப்ரெண்ட்ஸ், பண்ணை விருந்துகள் பண்ண ரொம்பவே வேடிக்கையான சம்பவங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ரொம்பவே ஃபன்னாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும்ன்றதுனால வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் சப்போஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடு தான் நல்லா பக்காவா பிளான் பண்ணி இவர் இங்க தனியா கூப்பிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாடுறா நீங்க சோழி முடிச்சு இந்த குதிரைக்கு வாழ்க்கையில அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏதோ வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இப்படி தனிமையில வந்து உட்கார்ந்துருக்கு. ஆட்டி வைத்த பாவம் குற்றம் சொல்ல வேணும். கொட்டு மழை காலம் உப்பு விற்க போனே காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனே. அண்ணா குமார், அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. எல்லா கேம்லயும் இப்படி ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். அதாவது பொண்ணுங்க கிட்ட நல்லா ஜாலியா பழகுமா, ஆனா அதுவே பசங்க கிட்ட பழகுறதுனால அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. Goes behind, wears up and so involved. மூல கோளாறு உள்ளவன் லூசு பயலா ஆத்தி. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க நைட் டைம் ஒரு காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருக்கும் போது அந்த திடீர்னு இப்படி ஒரு அலாரம் சத்தம் கேட்டா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? என்னன்னா வெளியே புல்லு மேய போன குதிரை ரொம்ப நேரம் ஆகியும் ஆளை காணாமன்னு சொல்லி வந்து பார்த்தா பாம ஊஞ்சலோட ஆசைப்பட்டிருப்பான் போல தெரியாதனமா அதுல சிக்கி மாட்டிக்கிட்டான். எல்லா ஆட்டோ ஆடினடா. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. விலங்குகளுக்கும் நம்மள மாதிரியே கூச்ச சுபாவம்லாம் இருக்கும்னு இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது. மாஷாஅல்லாஹ். என்னடா டென்ஷன் பண்ற? ஐயே Matlogi! The boy! Wow! மாசா கெத்தா ஓஹே. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். வீரன் குனிந்து அடியிலிருந்து தப்பினான். பாட ரெடியா? சீக்கிரம். பட்ட பகல்ல இவ்வளவு தைரியமா கடத்திட்டு போறான்னா சட்டை விழுந்து அவ்வளவு கேவலமா இருக்குன்னு தான் சொல்லணும். Put the goat down. Drop the goat. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இந்த நபர் அந்த குதிரையோட நகத்துக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கிற அதே டைம்ல அந்த குதிரை அவரோட மண்டைக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடுகளை பாருங்க. தாங்க மேய்றதுக்கு தரையில எதுவுமே விளையிலங்கிறதுனால இப்படி மரத்துக்கு மேல ஏறி நின்று கூட்டமா மெஞ்சிட்டு இருக்குங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாடு கண்டிப்பா ஒரு அக்மார்ட் சிங்கிளா தான் இருக்கணும். நீங்க பாத்துட்டு இருக்கிற டாமிங்கிற இந்த குதிரை ஒரு மகா நடிகன்னே சொல்லலாம். காரணம், இந்த குதிரை சப்போஸ் தான் மேல யாராவது சவாரி பண்ண வந்தாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு ஒரு 10 ஸ்டெப்ஸ் கூட போயிருக்காது. உடனே இப்படி கீழே விழுந்து நாக்கெல்லாம் தள்ளி கிட்டத்தட்ட இறந்து போன மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். தென் கொஞ்ச நேரம் போனதும் தன்னை சுத்தி யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனே அண்டர்டேக்கர் மாதிரி எந்திரிச்சு தன்னோட இயல்பு நிலைக்கு திரும்பிடும். இதை இந்த குதிரை ஒரு வாடிக்கையாவே வச்சு சுத்திட்டு இருக்கு.
டேய் 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 இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இந்த வீடியோவை பார்த்து நீங்க சிரிச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சிரிக்கலைன்னா நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்க. கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.